ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆராதனை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனை ஆராதிக்கும்படி நீங்கள் ஆங்காங்கே கூடி வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை உயர்த்தி பாடி ஆராதித்தவரை மையப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, மாறாதவரே, மாசற்றவரே, மகிமைக்கு உரியவரே, இந்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்போது சபை ஜனங்களாக சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆங்காங்கே இருந்து நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆராதனை மகிமையாய் மாறட்டும். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒரு மனதோடு உம்மை பாடி உயர்த்தி துதித்து உம்முடைய வார்த்தைகளால் நிரம்பி உம்மை போல வாழ்ந்து உம்மை போல மாறி இந்த பூமியிலே உம்மை வெளிப்படுத்தி இயேசுவாகி உம்மை வெளிப்படுத்தி உண்மையான உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி நாம் உயர்த்தைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அசைவாடுவீராக. ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தடைகள் நொறுங்குவதாக, சோர்வுகள் நொறுங்குவதாக. இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போது ஒரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் தெரிந்த பாடல். இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அப்படிங்கிற பாடல் நம்ம பாட போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் சுராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சுராஜா சோத்திரம் சுராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே.
சேர்ந்து ஸ்தோத்திர ராஜா, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. எங்கே சுராஜா சோத்திரம், எங்கே சுராஜா எல்லாரும் சொல்லுமா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எங்கே சுராஜா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தெரிந்த அந்த பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 72வது பாடல். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஆராதனை சென்று சொல்வோம். ஆராதனை கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரே மனமாக அவரை உயர்த்துவோம். என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ.
மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பாள் மெலத்தாள் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பாள் மெலத்தாள் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக, உம்முடைய சித்தம் நிறைவேறுக. ஆமென். சேர்ந்து பாடலாமா? எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, சொல்கிறார். உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாரும் பெரியவங்க கையை தூக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கையை உயர்த்தும் போது ஒரு சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வரும். அவரை ஆராதிக்கிற பொழுது எல்லா கட்டுகளும் அழைக்கப்படும். எனவே உற்சாகமாய் சேர்ந்து கைகளை உயர்த்தி அசைத்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஆராதனை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம் மகிழ்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்று சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்னொரு பாடலை ஆண்டவரை நோக்கி அர்ப்பணிக்கிற வண்ணமாய் ஒரு பாடலை பாடி அவரை அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஜெபத்தோட ஜெயகீதங்களை 288வது பாடலை நாம் பாடி கேட்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடு தான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான். இரவும் பகலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் என்னோட கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மைத்தான் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நாவுகளும் அவரை உயர்த்தட்டும். எல்லா நாவுகளும் அவரை போற்றட்டும். எல்லா நாவுகளும் அவரை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்களுமே போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்களுமே புகழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்னோடு கூட சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இரவும் பகல் வாழ்த்தப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் ஒருவர் கண்டிராதவர் காணக்கூடாதவருமான மகா பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாய் இருக்கிறவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதானே புகழிடம், நீதானே அடைக்கலம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே, நீதானே என் உறைவிடம். ஹல்லேலூயா. உறைவிடமானவர், உன்னதமானவர், அடைக்கலமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறவர், கண்மலையின் மேல் பாதுகாக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி என்னை தேற்றுகிறவர், எனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே.
எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். ஓ அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கேறியாய் பாளையம் இறங்கி எங்கேல் ஒரு யுத்தம் வந்தாலும் எனக்கேறியாய் பாளையம் இறங்கி எங்கேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சுவையான பாதையில் நடத்திடுவான். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சுவையான பாதையில் நடத்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, வில்மன கடந்தரடட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 டdடட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 ட
நாடாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாடெல்லாம் நாடாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடி ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிறவரே, இன்பமானவரே, உலகத்திலே வாசம் பண்ணுபவரே,
வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாரும் சேர்ந்து கூட அவரை உயர்த்துவோமா? அவர் உயர்த்தப்படத்தக்கவர், அவர் வாழ்த்தப்படத்தக்கவர், அவர் வணங்கப்படத்தக்கவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து முடிவுரையோடு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுபவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா. போற்றுகிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ உன்னதமானவர், உயர்ந்தவர். ஓ ஹல்லேலூயா. மகா உன்னதமானவர், மகா பெரியவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசு ராஜா, உயிரோடு எழுந்தவரே, பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறவரே, சீக்கிரம் வரப்போகிறவரே, சர்வ வியாபகரே, சர்வ வல்லவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திராண்டவரை நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் வைக்கிறவர், ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறோம், கனம் பண்ணுகிறோம். தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா துதிக்கு மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபை ஜனங்களாய் சேர்ந்து நாங்கள் வாழ்த்தி வாழ்க வாழ்க வென்று வாழ்த்தி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கர்த்தரை ஆராதித்தீர்கள். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வந்தது. தேவ பிரசனம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. இந்த நல்ல மகிழ்ச்சியான தருணத்திலே ஆண்டவர் இந்த வாரம் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய 4 வித நம்பிக்கைகளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். நம்முடைய எதிராளியாகிய சத்துருவுக்கு நாம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். என்ன பாச வித்தியாசமா இருக்குது? ஆமா, நம்முடைய சத்துருவுக்கு, நம்முடைய எதிரிக்கு நாம் தர வேண்டிய, ஏற்படுத்த வேண்டிய
4 நம்பிக்கைகளை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்திலே அவன் எழுதியிருந்த சங்கீதத்திலே மிக புகழ்பெற்ற மிக பிரபலமான இந்த சங்கீதத்திலே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடையில் புல்லுள்ள இடத்துல நடத்துகிறார், அமர்ந்த தன்னிலை கொண்டு போகிறார், என் ஆத்துமாவை தேர்த்துகிறார், நீதியின் பாதையை நடத்துகிறார், என்னை சுமக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறான். சொல்லிக்கொண்டே வந்து அவன் 5வது வசனமாய் சொல்கிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில கட்டாயமாக சத்துருக்கள் எதிரிகள் வருவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பாதையிலே நடந்துக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக எதிரிகள் வருவார்கள். நம்ம அந்த எதிரிகளை அழிக்கும்படி ஜெபிக்கிறோம், அழுகிறோம், உபவாசம் போடுகிறோம். ஆனால் அநேக சமயம் ஆண்டவர் எதிரிகளை அழிப்பதில்லை. காரணம், எதிரிகளுடைய கண்களுக்கு முன்னதாக தம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்து அவர் சந்தோஷப்படுகிறார். சத்துருக்கள் கண்கள் காண உங்களை உயர்த்த விரும்புகிறார். சில சமயம் இந்த சத்துருக்களை அழித்து போடும் ஆண்டவரே, அவர்களை துரத்தும் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்கிறோம். கோபத்தில் அப்படி சொல்கிறோம், நான் கூட சொல்வது உண்டு. ஆனால் அந்த சத்துருக்களை தேவன் அழிக்காமல் அவர்களுக்கு முன்பாக அவர்களை விட உங்களை உயர்வாக கொண்டு சென்று அவர்கள் உங்களை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட வைக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்த அவர் விரும்புகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். சத்துரு எதுக்கு இருக்கும் பொழுது எதிரி எதுக்கு இருக்கும் பொழுது சாப்பிட இருக்க மனசு வருமா? ஆனால் வராது. ஆனால் ஒரு பந்தி என்று சொன்னால் அது ஒரு விழாவை குறிக்கும். அப்ப சத்துருவுக்கு நேரா நீங்க வாழக்கூடாதுன்னு நினைச்ச உங்க சத்துருவுக்கு நேரா ஒரு விழாவை கொண்டாட, மகிழ்ச்சியை கொண்டாட, நீங்கள் மகிழ்ந்திருக்க ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ண வேணும் அப்படி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். உங்கள் சத்துருக்களை அழிக்காமல் அவர் கண்களுக்கு முன்னதாக உங்களுக்கு விருந்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு கொண்டாடுதலை நடத்தி கொடுக்க தேவன் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய சாத்தான் பிசாசு ஜனங்களை எழுப்பிவிட்டு, சூழ்நிலையை எழுப்பிவிட்டு, உலகத்தை எழுப்பிவிட்டு என்ன செய்கிறான்? நம்ம பயமுறுத்த பார்க்கிறான். நாமளும் பயந்து போய் ஜெபிக்கிற எதிரி அழிங்காண்டவரேன். அநேக சமயம் எதிரிகளை தேவன் அழிப்பதில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவருடைய கண்களுக்கு முன்னதாக தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நிச்சயமாக தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது ஒரு காரியம் என்ன? நம்முடைய எதிராளிக்கு, நம்முடைய சத்துருக்கு நாம் தர வேண்டிய நம்பிக்கை. என்ன பாஸ் எப்படி சொல்றீங்க? எதிரி ஒட்டஞ்சு போகணும் ஜெபிப்போம், எதிரி தளர்ந்து போகணும் ஜெபிப்போம், ஓடி போகணும் ஜெபிப்போம். ஆனால் எதிராளிக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்றீங்களா? அது என்ன பாஸ் புதுசா இருக்குது? ஆமா, அதாவது நம்மை குறித்து எதிராளிக்கு வர வேண்டிய நம்பிக்கை, நம்மை குறித்து எதிராளிக்கு வர வேண்டிய நம்பிக்கை. ஆனால் நாம் எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய 4 நம்பிக்கைகளை நான் சொல்ல போறேன். வசனத்தை கேளுங்க, அப்பதான் புரியும். எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை, நம்மை குறித்து ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை நம்பர் 1 என்ன தெரியுமா? இனி இவர்கள் பாவமே செய்ய மாட்டாங்க. முதல் நம்பிக்கை அவனுக்கு வரணும். யாருக்கு? எதிரிக்கு வரணும். அந்த நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தணும். இனி இவங்க பாவமே செய்ய மாட்டாங்கய்யா, அப்படிப்பட்ட முரட்டத்தனமா இயேசு பிடிச்சிருக்கிறாளுங்கப்பா, அதனால இனி இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்க எதிரிக்கு வரணும், என் எதிரிக்கு வரணும், நம்முடைய எதிரிக்கு வரணும். அதான் நாம் எதிர்க்கு ஏற்படுத்த வேண்டிய முதல் நம்பிக்கை. எப்படி பாச சொல்றீங்க? என்னோடு கூட நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரத்தை படிப்போம். கவனிங்க, 39:11 இருந்து. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். எல்லாரும் 13ஆம் வசனத்தை கவனிங்க. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனுஷரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை இடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். போத்திபாருடைய மனைவி தினம் தினம் யோசேப்பை டிஸ்டர்ப் பண்ணான். பாருங்க 10ஆம் வசனத்தில், அவள் நித்தம் யோசேப்போடு பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை.
டெய்லி பாருங்க, அவள் நித்தம் நித்தம் டெய்லி அவன் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. எப்படியாவது விடமாட்டானா யோசிப்பு, எப்படியாவது பாவத்தை கழுத்துற டெய்லி கரைப்பான், கரைத்தால் கல்லும் கரையும். அப்ப டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா பொசுக்குன்னு பாவத்தில் விழுந்துட மாட்டானா அப்படி சொல்லி டெய்லி அட்டெம்ப்ட் எடுக்கிறான் பிசாசு. பார்த்தீங்களா, போத்திபாரின் மனைவி யோசேப்பிட்ட டெய்லி அட்டெம்ப்ட், டெய்லி மூவ் பண்ணான். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத பொழுது வஸ்திரத்தை பிடித்து எடுக்கிறான். அந்த வஸ்திரத்தை விட்டா வெளியே ஓடிடுறான். பாருங்க, அந்த 13ஆம் வசனத்தை எல்லாரும் கவனிங்க. அந்த போத்திபார் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை வருது யோசேப் மேல. என்ன நம்பிக்கை வருது? அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனி இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான், இனி பாவத்துல விழ மாட்டான் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம்தான் அவனை அவள் காட்டி கொடுக்கிறாள், மாட்டி விடுற. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம். டெய்லி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. ஒரு நாள் யோசேப்பு மனம் மாற மாட்டானா, மனம் மயங்க மாட்டானா, அது இடறி விழ மாட்டானா, வயசு பையனா இருக்கிறானே, அவன் மனம் தளராதா, அவன் மனம் தடுமாறாதா என்று சொல்லி தினமும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தார். ஆனா யோசேப் என்ன பண்ணா, போத்திபார் மனைவிக்கு ஒரு ஷாக் கொடுக்குறான். என்ன ஷாக்கு? இவன் இனி பாவம் செய்ய மாட்டான் நம்பிக்கையை கொடுக்குறான். பாருங்க 13ஆம் வசனத்தை, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அப்பதான் முடிவுக்கு வர்றா, இனி இதுக்கு ஆக மாட்டான். யோசேப்பின் அந்த ஓடினது, அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடினது போத்திபாரின் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை வருது. யோசேப்பு இனி பாவம் செய்ய மாட்டான், இவன் இனிமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த எரிச்சலை பழி வாங்குறதுக்கு பொய் சொல்றான். என்கிட்ட தப்பா நடந்தான், போத்திபார் வர்றேன், அவனை தூக்கி ஜெயிலில் போடுறான். இந்த இடத்துல ஒரு கவனிங்க, அவன் 10ஆம் வசனத்தை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணா, அவன் மசியவே இல்லை. ஒரு நாள் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறான், அதையும் விட்டுட்டு ஓடுறான். அந்த 13ஆம் வசனம், அவள் கையில விட்டு உனதை கண்டபோது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இனி இவன் நம்மகிட்ட பாவம் செய்ய வரமாட்டான். அந்த நம்பிக்கையை தான் நீங்களும் நானும் சாத்தானுக்கு கொடுக்கணும், நம்முடைய எதிராளிக்கு கொடுக்கணும். என்னது? இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய எதிராளிக்கு, நம்முடைய சத்துருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? இனி இவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க, அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு சாட்சி, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்முடைய சத்துருவுக்கு, நம்முடைய எதிரிக்கு நாம் தர வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்னதாக வெளியரங்கமா இருக்கு. கவனிங்க, எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பரிசுத்தம் தான். பரிசுத்தமா வாழ முடியல. நிறைய பேருடைய கொஸ்டின் அதுதான், பரிசுத்தமா எப்படி வாழ்றது? நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழ முடியாது. இயேசுவின் பரிசுத்தத்தை நமக்குள்ள கொண்டு வந்து, அவர் எனக்காய் பாடுபட்டாரே, இந்த பரிசுத்தம் கொண்டு வர என்று நினைத்தால் பாவத்துக்கு போக மாட்டீங்க. இப்படி இயேசுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தம் கொண்டு வந்துட்டாரு. ஆனா எப்படி கொண்டு வந்தாரு? அவருடைய சிலுவை பாடுகள் மூலம், சிலுவை ரத்தத்தின் எனக்குள்ள கொண்டு வந்தார் நினைச்சீங்கன்னா, அந்த பாடுகளை நினைக்கும் போது நீங்க பாவத்துக்குள்ள போக மாட்டீங்க. இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம், பரிசுத்தம் வராதுக்கு காரணம் வேத வசனம் அறியாதுதான். சங்கீதம் 119:11 சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை இருதயத்திலே வைத்தேன். அநேகருக்கு இன்னைக்கு வேத வசனம் மண்டையில தான் இருக்குது, ஹார்ட்ல இல்ல. சங்கீதம் 37:31 சொல்லுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பெசகுவதில்லை. வசனத்தை இருதயத்துல கொண்டு வரணும், தியானத்துக்குள்ள கொண்டு வந்தா நீங்க பாவத்தில் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பரிசுத்தமாய் வாழ முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிராளிக்கு ஒன்று தெரியணும், நீங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். என்ன முதல் நம்பிக்கை? இவர்கள் இனி பாவம் செய்ய மாட்டார்கள், இனி இவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள். அந்த யோசேப்பு பாருங்க, அவன் எப்படி ஷாக் கொடுத்தான் பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை கொடுத்தான் பாருங்க போத்திபாரின் மனைவிக்கு. அந்த வஸ்திரத்தை விட்டு போன போது வஸ்திரத்தை விட்டு பார்க்கிறா, நல்லா கவனிங்க, அந்த வஸ்திரத்தை பார்க்கிறா, அவன் ஓடி போறதையும் பார்க்கிறான். டெய்லி டிஸ்டர்ப் பண்ணா, இன்னைக்கு கையில வஸ்திரத்தை விட்டு ஓடிட்டான். அவளுக்கு ஒரு நம்பிக்கை, இனி இவன் பாவம் செய்ய வரமாட்டான். எவ்வளவு அற்புதமான சாட்சி! அந்த போத்திபார் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, என்ன? இனி யோசேப்பு காரியத்துக்கு உதவ மாட்டான்,
பாவம் செய்ய மாட்டான், பாவத்துக்கு வரமாட்டான், நம்முடைய ஐடியா அங்கே செல்லாது. பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். பரிசுத்த வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. முதல்ல புரிஞ்சுங்க, நீ பரிசுத்தமாக வாழ்றதுக்கு முதல்ல நீங்கள் ஆசைப்படணும். ஐயோ நான் பரிசுத்தமாக வாழணுமேங்கிற ஆசை உங்களுக்குள்ளே வரணும். 2, நம்ம இன்னும் நல்லா பரிசுத்தமாக வாழணுங்கிற ஆரங்கம் வரணும். 3வது ஆயத்தம் வரணும். பரிசுத்தமாக வாழணுங்கிற ஆசை, பரிசுத்தமாக வாழணுங்கிற ஆரங்கம், பரிசுத்தமாக வாழணுங்கிற ஆயத்தம் இப்படி வந்தால் தான் நீங்கள் கொஞ்சமாவது பரிசுத்தமாக வாழ என்ன செய்ய முடியும், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பரிசுத்தமாக வாழ முடியாது. இந்த பெந்தெகோஸ்தைக்கு போனாலேப்பா பரிசுத்தமாக வாழ முடியாது, அவனுக்கு பரிசுத்தம் சொல்லுவாங்கப்பான்னு சொல்லி ஒரு பயம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தை குறித்து பேசுகிற ஆட்கள் மிக குறைவு. சபைகளிலே கண்டிப்பு இல்லை, கண்டிச்சா காணிக்கப்பட மாட்டான், வரமாட்டான். இன்றைக்கு திருச்சபைகளிலே கண்டிப்பு இல்லாமல் போச்சு. இன்றைக்கு கண்டித்து பேசுகிற பிரசங்கிமார்கள் வெகு குறைவு. கரிசனையோடு பேசுகிற கூட்டங்கள் அதிகம், காரணத்தை பற்றி பேசுகிற கூட்டங்கள் அதிகம், தேவனுடைய கண்டிப்பை பற்றி பேசுகிற கூட்டங்கள் வெகு குறைவு. எனவே அன்பானவர்களே, உங்கள் எதிராளிக்கு சாத்தானுக்கு தர வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இனி இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. யோசேப்புடைய அந்த முன்மாதிரியை நாம் வைத்துக் கொள்வோம். போத்திபாருடைய மனைவிக்கு அவன் தந்த நம்பிக்கை என்ன? அந்த 39:13 அவள் அதை கண்டபோது முடிவு கண்டா, இனி இவன் ஆக மாட்டான், இவன் கொன்னாவது தொலைக்கணுங்கிற பழி வாங்குறது தான் அவனை காட்டி கொடுத்தான். இந்த மாதிரி பண்றான் அப்படி சொல்லி அவனை பழியை போட்டு அவள் பொய்யாய் சொல்லி குற்றம் தள்ளினாள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பு நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையை போத்திபாரி மனைவிக்கு ஏற்படுத்தினா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டீங்கன்னா பாவத்துடைய தொந்தரவு வராது. என் அன்பான தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிற நம்பிக்கையை உங்களுடைய சத்துருக்களை ஏற்படுத்த வேண்டும். நம்ம தடுமாறுறோம், அப்படியே நிறைய பேர் தடுமாறக்கூடாது. சிலுவையில் இயேசு தடுமாறிட்டார், போதும், நீங்க பாவத்தில் தடுமாற வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நோக்கி பாருங்க. பாவம் நமக்கு வேண்டாம். பாவமாய் தோன்றுகிற காரியங்களை விட்டு ஒழியுங்கள். எதெல்லாம் பாவம் நான் பேசவில்லை, ஏன்னா உலகத்தில் இருக்கிறதே பாவம் தான். உலகம் முழுசு பாவத்துக்குள்ள கிடைக்குது. அதனால அது நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம வாழ்றது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. வசனத்துக்கு விரோதமா நடக்காம வாழ்றதுதான் பரிசுத்த வாழ்க்கை. வசனத்தின்படி வாழ்றதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எதிராளிக்கு நீங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். முதல் நம்பிக்கை என்ன? இனி இவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையை யோசேப்பு போத்திபாரி மனைவி ஏற்படுத்தினார். நீங்களும் இப்படி ஏற்படுத்த வேண்டும். இனி இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ஒரு வேளை சாப்பாடுல பரிசுத்தம் பார்த்தான். அவனை கண்டிக்க ஆள் இல்லை, அவனை கேட்க ஆள் இல்லை, யாருக்குமே தெரியாது. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா ஒருவேளை சாப்பாடு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அதிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தேவன் அவனை உயர்த்தினார். பரிசுத்தத்தினால் தேவனை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்தத்தினால் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் ருசிக்க முடியும். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எதிராளிக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய முதல் நம்பிக்கை, இனி இவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள். இரண்டாவது நம்பிக்கை என்ன ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்தணும். எப்படி? தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. திரும்ப பாருங்க, எவ்வளவு ஒண்டர்ஃபுல் படிங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கவனிங்க, யாதொரு குற்றமும் குறைவும். அப்ப இந்த தானியேல் அதிகாரத்துல, பணத்துல, பொறுப்புல உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த பிரதானிகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சா தெரியும். ராஜ்யம் முழுமையும் ஆளும்படிக்கு தன் தேசத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை, அதாவது 120 கவர்னரை ஏற்படுத்துறான் இந்த ராஜா. 120 கவர்னரை ஏற்படுத்திட்டு அந்த 120 பேரும் நல்ல 2ஆம் வசனம் பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளை கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். இப்ப 120 கவர்னரை ஏற்படுத்திட்டான் தரியு ராஜா. ஆனா அந்த 120 கவர்னரை கமிஷன் அடிச்சு காசு அடிச்சு ராஜாவுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அந்த 120 பேரையும் பணத்துல எல்லாத்துலையும் செக் பண்றதுக்கு அவனுக்கு சூப்பர்வைசரா அவங்களுக்கு மேல 3 அதிகாரிகளை பிரதானிகளை இந்த தரியு ராஜா நியமிக்கிறான். அதுல ஒருத்தன் யாருன்னா தானியேல். இந்த தானியேல் என்ன பண்றான், அந்த 120 கவர்னருக்கு ஒத்து போக மாட்டேங்கிறான், கணக்கில் கரெக்டா இருக்கிறான். பாருங்க, அந்த பிரதானிகளும் யாரு, அந்த 3 பேர்ல 2 பேரும் தேசாதிபதிகளும் கவர்னரும் சேர்ந்து ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். அந்த 120 கவர்னரும் அந்த 3 பிரதானிகள் விசாரிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல தானியேல் ஒருத்தன். தானியேல் மட்டும் ஒத்து போக மாட்டாங்கிறான். அந்த 2 பேரும் 120 கவர்னரோட ஒத்து போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தானியேலை தனிமைப்படுத்திட்டாங்க. இப்போ தானியேலை குற்றப்படுத்தணும் பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் அந்த 3 பேர்ல 2 பேர் தானியேல் ஒதுக்கிட்டான். தேசாதிபதிகளும் 120 தேசாதிபதிகளும் ராஜ்யத்து விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு குற்றத்தையும் ஒரு முகாந்தரத்தையும் ஒரு குற்றத்தையும், ஒரு முகாந்தரம் ஒரு குற்றம், அதுக்கு குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி முகாந்தரம் ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஹோப் கிடைச்சாலும் போதும். முகாந்தரத்தை குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ஃபெய்த்ஃபுல், ரொம்ப உண்மை உள்ளவனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிற விஷயம் உண்மை. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்துட்டு அவன்கிட்ட கர்த்தர் கேட்கிறார், விசாரிக்கிறார். 1 தாளந்து வாங்கணும் புதைச்சிட்றான், 2 தாளந்து வாங்கணும் அதை கொண்டு வேற 2 தாளந்து சம்பாதிக்கிறான். ஆண்டவர் சொன்னாது, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. 5 தாளந்தை வாங்கினோம், வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உண்மை உள்ளவன் தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். உண்மை, இன்றைக்கு உண்மை இல்லாத உலகம் இது. எங்கு பார்த்தாலும் பொய், எங்கு பார்த்தாலும் உண்மை இல்லாத தன்மை, எங்கு பார்த்தாலும் பொய் தான். அப்படி பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களை பேர் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பின்பற்றுகிறது, எங்க பார்த்தாலும் பொய், புரட்டு, எல்லாமே பொய். யோசனை பண்ணி பாருங்க, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது இல்லையா, அவன் பொய்யன் தானே, அவன் பொய்யோடு பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். எல்லாமே பொய், நீ காண்கின்ற எல்லாமே பொய், எதுவும் உண்மை கிடையாது உலகத்துல, எல்லாமே மாறி போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான், தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவனை ஒன்றும் பண்ண முடியல, சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்பட்டது. அந்த தேசாதிபதிகளுக்கும் கவர்னருக்கும், நல்ல கவனிங்க, தேசாதிபதிகள் கவர்னருக்கும் அந்த பிரதானிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டான் தானியேல். என்ன, இவன் உண்மை உள்ளவன், இவன் என்ன உள்ளவன், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டான். நீங்களும் உங்களை பார்த்து உண்மை உள்ளவன் சொல்லணும். உங்களுடைய குடும்பத்தார், உன்னுடைய சபை ஜனங்கள், உறவினர்கள், வேலை பார்க்கிற இடத்துல உண்மை உள்ள பர்சன் சொல்லணும். உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், என்ன, இவர்கள் உண்மை உள்ளவர்கள். தானியேல் மேல அந்த எதிரிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்ன, இவன் உண்மை உள்ளவன், ஒரு முகாந்தரம் உள்ள, ஒரு குற்றம் உள்ள, ஒரு குறைவு உள்ள. அவனுக்கு எதிரிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினான் தானியேல், என்ன, நான் உண்மை உள்ளவன். பாருங்க, மோசே உண்மை உள்ளவன், அவன் வீட்டில் எங்கும் உள்ளவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். என்ன, ஆபத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5-7 நீ படிச்சா தெரியும். ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா நான் சுப்பனத்தில் அவன்கிட்ட பேசுவேன். ஆனா கவனிங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் ரகசியத்தை சொல்றாரு, ஒரு ரகசியத்தை சொல்றாரு. கவனிங்க, 12ஆம் அதிகாரம் 5-7 பாருங்க. கர்த்தர் மேகத்துடன் இறங்கி குடாரவாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன். என் தாசராகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப என்ன அர்த்தம், தீர்க்கதரிசனம் சொல்றதை விட உண்மை உள்ளவன் மேலானவன். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நீ பொய்யும் சொன்னா நீ டூப்ளிகேட், கர்த்தர் ஒன்று வச்சிருக்க மாட்டார்.
இப்ப தீர்க்கதரிசனம் சொல்றவனை விட உண்மை உள்ளவன் பெஸ்ட். நல்லா கவனிங்க. எப்ப பார்த்தாலும் மகனே மகளே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். எப்ப பாருங்க பைப்பிடிக்க வேண்டாம் சண்டை, வெளில வந்தா சண்டை. அப்ப நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு நீ பொய் பேசுனா நீ கீழானவன். இப்ப பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்றவனை விட உண்மையை பேசுறவன், உண்மையா இருக்கிறவன் அவனை விட மேல ஆண்டவர் சொல்றார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கறத பத்தியில உண்மை உள்ளவன். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். பணத்துல உண்மை, பேச்சுல உண்மை, குடும்பத்துல உண்மை. நிறைய ஆண்கள் குடும்பத்துல என்ன வருமானம் சொல்றதே இல்லை, பொய், பேச்சுல பொய். இன்னைக்கு ஒருவன் சொல் தவறாதவன் அவன் பூரண புருஷன். வார்த்தையில உண்மையா இருங்க. கர்த்தர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அப்படி தொழுது கொள்ளணும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாரா? தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். இன்றைக்கு பாருங்க, ஆவியோடு தொழுது கொள்றாங்க, ஆனா உண்மை இல்லை. ஆவியில நிரம்பி அடிச்சு பாயை கிழிச்சு வாயை கிழிச்சு சுத்தி வர்றோம், ஆனா உண்மை இல்லை. ஆவியோடும் உண்மையோடும். நல்லா ஆவியில நிரம்ப அன்னிபாச பேசு, the same time உண்மை உள்ளவனாயிரு, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கு, உண்மை உள்ளவனா இருங்க. ஆவியில நிரம்புறோம், ஆனா உண்மை இல்லை. சில பேருக்கு உண்மை இருக்குது, ஆவி இல்லை. ரெண்டும் இருக்கணும். ஆவியானவரும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். அப்ப நாம் எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை, நாம் உண்மை உள்ளவர். எல்லாத்துலையும் சின்ன விஷயமா இருந்தா கூட நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பணத்துல உண்மை, பேச்சுல உண்மை, வேலை செய்யறதுல உண்மை, நடக்கையில உண்மை. ஆக எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை என்ன? இவர்கள் இனி பாவம் செய்யவே மாட்டார்கள், இவர்கள் உண்மை உள்ளவர்கள். தானியேலை குறித்து தெளிவா தெரிஞ்சுட்டாங்க, உண்மை உள்ளவன், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் அந்த பிரதானிகள் 2 பேருக்கும் அந்த 120 கவர்னருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினான். என்ன? நான் உண்மை உள்ளவன், நீ ஒண்ணும் பண்ண முடியாது. சிங்கங்களின் வாய் அடைக்கப்பட்டது. இல்லைங்க, நான் மனிதனுடைய வாயை அடைக்க முடியல. நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க. எல்லாத்துலையும் பேச்சுல, நடத்தையில. ₹1 கூட இருந்தா சரி, அது உண்மையா இருங்க. 10 பைசா வந்தாலும் உண்மையா இருங்க. இன்றைக்கு உண்மை இல்லாத ஜனங்களை பார்க்கிறோம், உண்மை இல்லாத சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நாமமே அவர் உண்மை உள்ளவர். உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் பரலோகத்துக்கு நுழையும் போது அவர் சொல்லணும், உண்மையும் உத்துவம் உள்ள ஊழியக்காரனே. அப்படி என்ன பார்த்து சொல்லணும்? உங்களை பார்த்து சொல்லணும், உண்மை உள்ள விசுவாசியே வா, அப்படி சொல்லணும். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். பொய் பிசாசுடைய சாயல், உண்மை தேவனுடைய சாயல். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். மோசே வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாக இருந்தான், குறித்து வேதம் சொல்கிறது. தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். தாவீது உண்மை உள்ளவனாக இருந்தான். பிதாவை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஸோ உண்மை உள்ளவர்களாக இருக்க நீங்க பழகுங்கள். நீங்கள் உங்கள் எதிராளிக்கு ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை, இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று. 3வது என்ன நம்ம பார்ப்போம், நேரமாக வேகமாய் போவோம். எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய 4 நம்பிக்கை. 1வது, இவர்களை பாவம் செய்யவே மாட்டார்கள், அந்த நம்பிக்கை வரணும். 2வது, இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்கிற நம்பிக்கை. 3வது, உங்க எதிராளிக்கு நீங்க ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை என்ன? இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். சொல்லுங்க, இவர்கள் அல்லது நாங்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். எப்படி சொல்றீங்க? அந்த நம்பிக்கை உங்க எதிராளிக்கு வரணும். நீங்க என்னோட கூட வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்போம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. கவனிங்க, நகோமி கட் பண்ணி விடுறா ரொம்ப ஈஸியா. தான் புருஷன் இறந்துட்டான், பிள்ளைங்க இறந்துட்டாங்க, மருமகளை அங்கே கட் பண்ணி விடுறான். என் பத்தில போய் நான் மட்டும் புடச்சிக்கிறேன், ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, தப்புன்னு தெரியுது, திரும்ப பெத்தலகேம் போயிடலாம்னு நினைக்கிறான். அப்படி போகிறப்ப அந்த சுமை எதுக்குன்னு சொல்லி ஒருபாலையும் ரூத்தையும் கட் பண்ணி விடுறா. இதில் ஒருபால் எஸ்கேப்பு. ரூத் மட்டும் என்ன பண்ணிட்டா? பெத்லகேமுக்கு வருவேன் என்று பிடித்து கொண்டான். எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறான். நான் பெத்லகேம் ஒன்று கூட வருவேன், நான் அந்த ராஜாவை தொழுதுகிற பெத்லகேம் வருவேன், உங்கள் பின்பற்றி தான் வருவேன், உங்கள் மூலமாக தான் வர முடியும், வேறு வழியில் வர முடியாது. உறுதியாக இருந்தான். பாருங்க, அவளுடைய உறுதியை கண்டு
அவள் தன்னோடே கூட 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவரோட பேசல. அதாவது நான் விட மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எதிரிக்கு வரணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவன் அடிச்சாலும் தாங்குறாப்பா, இவன் இயேசுவை விடவே மாட்டான், இயேசுவை பிடிச்சுப்பான். நகோமி இயேசுக்கு அடையாளமாய் சொல்லலாம், ரூத்தை உங்களுக்கு எனக்கு அடையாளமாக சொல்லலாம். நாம் ரூத் எப்படி நகோமியை பெத்லகேம் போறதுக்கு பிடிச்சிக்கிட்டானோ அதே போல நாம் இயேசுவை பிடித்து கொண்டு பரலோகம் போகணும். அதை விட்டு பின்வாங்க கூடாது. நகோமி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பார்க்குறா, அவளுக்கு நம்பிக்கை வருது, இவன் நம்மளை விட்டு போக மாட்டான். அவள் தன்னோட வர மன உறுதி கேட்கறதை கண்டு அப்புறம் ஒன்று பேசுற, அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினான். ரூத்து நகோமிக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா. ரூத்தை குறித்து என்ன? இவள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டாள், என்னோட பெத்லகேம் வருவதை விட்டு பின்வாங்க மாட்டாள். நீங்களும் நானும் நம்முடைய சத்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். என்ன? இவள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். இன்னைக்கு அநேகரை பார்க்கிறேன், அற்புதங்களுக்காக ஓடி வருகிறார்கள், அற்புதம் நடக்கிறனால பின்வாங்கி போடுறாங்க. நிறைய பேர் நன்மை நடந்தும் மறந்துட்டு பின்வாங்கி போறாங்க. பிரச்சனை வரும்போது பின்வாங்கிடுறாங்க, சோதனைகள் வரும்போது பின்வாங்கிடுறாங்க. உலகத்தின் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, கௌரவத்துக்கு பயந்து, குடும்ப பிரச்சனைக்கு பயந்து அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போறதை நான் பார்த்திருக்கேன். வேதனையா இருக்கும். இயேசுவை அறிந்து பின்வாங்கிறத விட அவன் இயேசுவை அறியாமலே இருந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் சரீரத்தில் பல பாடுகளோடு கூட கிறிஸ்துவை உறுதியை பிடித்து கொள்ளுகிறவர்கள் எனக்கு தெரியும். ஒரு சகோதரன் 2 காலம் சரியா நடக்க முடியாது, 18 வருடங்களாக, ஆனால் கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். நான் அவங்கள பார்த்து வெட்கப்பட்டிருக்கிறேன், அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய 2 கால்கள் நடக்க முடியாத நிலையில் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த சகோதரியை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில சமயம் நான் சோர்ந்து போகிறபோது அவன் நினைச்சு பார்ப்பேன், ஒரு பெண்ணா இருந்து தன் 2 கால்கள் சரியில்லாத பொழுதும் கிறிஸ்துவின் மேல் ஒரு தாகம். இன்னைக்கு நம்ம பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போய் ஏசுனார் வேண்டான்றோம். எனக்கு வேலை கிடைக்கல, ஏசுனார் வேண்டாம். எனக்கு கல்யாணம் நடக்கல, ஏசுனார் வேண்டாம். திருமணத்துக்காக கிறிஸ்துவை மறுதளித்து அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிட்டு உதவாங்கிற அநேக பெண்கள் உண்டு. திருமணமாய் என்னத்தமா கண்ட, ஒரு குழந்தை 2 குழந்தை, அவ்வளவுதானே, காலமெல்லாம் கண்ணீர். அதே போல வேலை கிடைக்கல பின்வாங்கிக்கிறது, வியாதி சுகமாக நான் பின்வாங்கிறேன். ஐயா, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் வேறு எதுக்காக கிறிஸ்துவை இழக்கக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே வீர முழக்கம் விடுகிறான். என்ன வீர முழக்கம் விடுகிறான்? நான் படிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8:36. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இவள் கிறிஸ்து விட்டு பின்வாங்கவே மாட்டான். அடித்தாலும், கொன்றாலும், துவைத்தாலும், துரத்தினாலும் கிறிஸ்துவை விடமாட்டான். கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வார்கள். எத்தனையோ புறஜாதி நாடுகளில் இயேசுக்காக அநேக இளம்பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வாய்களை சிலுவையை குத்தப்பட்டு மறித்து போன காட்சிகள் உண்டு. எத்தனையோ கம்யூனிஸ்ட் நாடுகளில், ருமேனியா என்கிற நாட்டில், கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்தவர்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு நிறைய காரியம் நடந்திருக்கு தேசத்தில். அநேக நாடுகள், அநேக ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கின்றன. அந்த நாடுகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை இழந்து, தங்கள் மானத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, உயிரை இழந்திருக்கிறார்கள். இதை படித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவர் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பயக்கப்படுவோம். தைரியமா நில்லுங்க. உபத்திரமோ, பிரச்சனையோ, நஷ்டமோ, என்ன வந்தாலும் சரி, இயேசுக்காக நில்லுங்க. வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை. 2ஆம் முறை பிறக்க போறதில்ல, வாழ போறதில்லை. இந்த ஒரு வாழ்க்கையை இயேசுக்காக வாழ்ந்துருவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிராளிக்கு தர வேண்டிய 3வது நம்பிக்கை, இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். எதிராளி தர வேண்டிய முதல் நம்பிக்கை, இவர்கள்
இனி இவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள். இரண்டாவது, இவர்கள் உண்மை உள்ளவர்கள். மூன்றாவது, இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எதிராளிக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய நான்காவது நம்பிக்கை என்ன தெரியுமா? இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28 அன்பானவர்களே, ஈசாக்கை துரத்தி விடுகிறார்கள். பிற்பாடு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டுகொண்டு அவர்கள் அவரிடத்தில் ஓடி வருகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 26ஆம் அதிகாரத்திலே 28 நாம் படிப்போம். 26, 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆனால் 25, 26, 27 படிச்சு பாருங்க. அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதுக்கு நம்ம என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். உங்கள் எதிராளிக்கு, துரத்துவிட்ட எதிராளிக்கு ஈசாக்கு தந்த ஷாக் என்ன? என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை அந்த 3 பேருக்கு நான் ஏற்படுத்தினான். தேடி ஓடி வந்து சமாதானமானார்கள். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். என்ன? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். நீங்க அப்படி வாழணும். ஆண்டவர் உள்ள தக்க வச்சுக்கணும். தாவீது வெற்றியின் ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். சவுலுடைய தோல்வியின் ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். அங்க கர்த்தர் இல்லை, இங்க கர்த்தர் இருந்தார். இதான் கவனிங்க. சவுல் ராஜா ராணுவத்தையும் கையில வச்சிருந்தான். துரத்தி அடிச்சாங்க. ஆனா அவனை தொடக்கூட முடியல. அவன் கூட என்ன காரணம்? இங்க தோத்து போனதுக்கு ஒரு காரணம் தான் சவுல். அங்க தாவீது ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் தான். என்ன? இங்க கர்த்தர் இல்லை, இங்க கர்த்தர் இருந்தார் தாவீதோட. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிராளிக்கு நாம் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை என்ன? நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்கை துரத்தி விட்டாங்க பெலிஸ்திய ராஜாக்கள், சேனாதிபதிகள். ஆனால் தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை, அந்த நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுத்த. அவனே சொல்றாங்க பாருங்க, 28, 26, 28. நாங்கள் கண்டோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை நம்முடைய சத்ருவுக்கு நாம் காட்ட வேண்டும். அந்த காலம் வந்திருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையை நீங்க சத்ருவுக்கு ஏற்படுத்தணும். உங்க சத்ருவுக்கு தெரியும் கர்த்தரோடு இருக்கிறார் அப்படின்னு. பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல ரொம்ப அந்த இடத்துல பயப்படுறான். யாரு? சவுல். நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு திரும்ப அதை படிக்கலாம். 1 சாமுவேல்ல 18ஆம் அதிகாரத்துல 12, 13 பாருங்க. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். தாவீது சவுலுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினான். சவுல் எதிரி தாவீதுக்கு. இப்ப தாவீது ஒரு நம்பிக்கை சவுலுக்கு ஏற்படுத்தினான். என்ன? தாவீதாகிய என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை சவுலுக்கு வந்துருச்சு. அப்புறம் பாருங்க, தாவீது தன் செயல்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அடுத்து பாருங்க, 28ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். இப்ப சவுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தாவீது ஏற்படுத்துறான். என்ன? என் கூட கர்த்தர் இல்லை, அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். நியாயாதிபதிகள்ல பாருங்க, 6ஆம் அதிகாரம் 12, 13 கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தரை தூதனானவர் எங்க வர்றார்? அதான் இயேசு கிறிஸ்து வர்றார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்றான், கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுக்கு தெரியுமா கிதியோனை கர்த்தர் சூஸ் பண்ணாரு? அவனே பயந்தா நைட்டு களத்துல போரடிச்சிட்டு இருக்கிறான். அவன் நைட்ல பயந்து போரடிக்கிற பார்த்து கர்த்தர் என்ன சொல்றான் தெரியுமா? இயேசு, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக பராக்கிரமசாலியே. அவன் சொல்றது பாருங்க, கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொள்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவன். கர்த்தர் என் கூட இருக்கணும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை வலதுவாசல் இருக்கிறபடியா நான் ரசிக்கப்படுவது. சங்கீதம் 16. தாவீது. இந்த கிதியோனே கர்த்தர் தந்து தெரியுமா? கிதியோனுக்கு ஒரு ஆரங்கம், கர்த்தர் என்னோடு இருந்தா அதெல்லாம் நடக்காதியா. இன்னைக்கு நாங்கள் கொள்ளையாடிட்டு போறதுக்கெல்லாம் என்ன காரணம்? கர்த்தரோடு இல்லை. அப்ப அவன் ஆசைலாம் என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை உள்ள வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரோடு இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? தைரியமா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொன்னார்.
நீ பயப்படாத, நம்மளோடு கூட இருக்கிற சொல்லிட்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கார் என்று அர்த்தம். புதிய ஏற்பாடு என்ன? தேவன் நம்மோடு. பழைய ஏற்பாடு தேவனோடு நாம், புதிய ஏற்பாடு நம்மோடு தேவன். புதிய ஏற்பாடு விசேஷமே தேவன் நம்மோடு. அவர் இறங்கி வந்தார், இழந்து போனதை தேட வந்தார். அவரை நமக்குள்ள வச்சுக்கணும், நம்மோடு வச்சுக்கணும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார்ங்கிறத உங்க சத்துக்களை கண்டு பயப்படணும். இந்த நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்த நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் எதிராளிக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய 4வது நம்பிக்கை என்ன? இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். இரண்டான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளரட்டும். கர்த்தரோடு இருக்கிறார், அவர் இருக்கிறது என்ன பண்ணணுமோ பலத்தை பண்ணுங்க. உங்கள் எதிராளிக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய 4 நம்பிக்கை. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய எதிராளிக்கு சாத்தானுக்கு ஏற்படுத்த வேண்டிய 4 நம்பிக்கை. 1, இனி இவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள். 2, இவர்கள் உண்மை உள்ளவர்கள். 3, இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். 4, இவரோடு கர்த்தர் இருக்கிற. இந்த 4 நம்பிக்கையை உங்க சத்துருவுக்கு நீங்க ஏற்படுத்தணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கை வர மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க, அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிறைய வேதவசனம் படிச்சு, நிறைய ஜெபம் பண்ணி, வசனம் மனப்பாடம் பண்ணி, இந்த 4 நம்பிக்கையை உங்க எதிராளிக்கு நீங்க ஏற்படுத்துங்க. கர்த்தரோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கை அவங்களை ஏற்படுத்துற மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும். தியானிங்க. இது நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கிற பாதி தான், நான் ஃபுல்லா பிரசங்கம் இல்லை, தலைப்பட்டு தான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க உள்ள போய் அந்த தலைப்புக்கு உள்ள போய் நான் எப்படி அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்பதை தியானமாக வைத்து ஹோம்ஒர்க் ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து முடிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, எங்கள் எதிராளிக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய நம்பிக்கை, 4 வித நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தீரே. இதை கேட்ட ஜனங்கள் அவருடைய சத்துருவாகிய எதிராளிக்கு, சத்துருவுக்கு, சாத்தானுக்கு இந்த 4 வித நம்பிக்கையை ஏற்படுத்துவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை பாடினோம், ஆராதித்தோம், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தி ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் ஆங்காங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன ஒரு போல்ல இந்த காணிக்கை நீங்க எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி
படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் நுகர்ந்து 1000 மடங்கு இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருந்து ஆண்டவரே தகப்பனே, எதிரிக்கு நம்பிக்கை கொடுக்கிற அந்த உன்னதமான அனுபவத்துக்குள் வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்வார்களாக. அந்த காணிக்கைகளை நுகர்ந்து அங்கீகரிப்பீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம் மனதோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.